அப்போ இந்த கேஸ் வந்து கடவுளுக்கும் அர்ச்சகருக்கும் சாமிக்கும் இடையில ஒரு கேஸாக மாறுது. ஆமாம். சிஎம் ஒரு தமிழ்நாட்டுடைய சிஎம் நீங்கள் வந்து யார் உங்களை படிக்க வச்சாங்களோ அவங்கள போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க, என்னுடைய பொறுப்பு கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு நான் கேட்குறேன், கேட்கும்போது சுற்றி கன் வச்சு அண்ணா வந்து திரும்பிட்டாங்க. அம்மா நீங்கள் கவர்மெண்ட்டு தாம்மா பொறுப்பு அப்படின்னு சொன்னோடனே நான் தரன்னு இழுத்து வந்து வெளில தூக்கி போட்டாங்க. பிஜேபி அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், இந்து முன்னணி ராமகோபாலன் அவர்களை போய் சந்திக்கிறேன். பெரிய கோயிலில் ஆகமாக இருக்கிற கோயில்களில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் பூஜை பண்ணணும், அதுதான் வந்து காலங்காலமாக இருக்கிற மனு, நீங்களாம் பண்ண முடியாது. அவங்க தொழில் அவங்க தான்ப்பா செய்யணும், எல்லா தொழிலும் அவங்க வந்து எல்லாத்துலேயும் போய் நம்ம மூக்க நினைக்கக்கூடாது. யார் சீமான் சொல்கிறார், எல்லா சாதியினரும் கோயிலில் போகிறத விட தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம். நீங்கள் அனைத்து சாதியும் உள்ளே போயிட்டு அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகிறதுல இங்கே பிரச்சனை. அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்குன்னா அதுதான் இங்கே முக்கியம், அதான முதன்மையானது. வணக்கம், சதீஷ்குமார் டர்னஸ் உங்களுடன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம இதுவரையும் வந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சிகள் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து உங்களுடைய ஆசை உங்களுடைய இலக்காக மாறுச்சு, அந்த இலக்கை நீங்கள் அடையிறீங்களா இல்லையா, அடைஞ்சிங்களா இல்லையான்றது தான் இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச போகிறோம். ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி உங்கள் பயிற்சிகள் எப்படி போச்சு, பயிற்சிலாம் முடிச்சு எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது எக்ஸாம் வந்து தள்ளி போச்சு. எக்ஸாம் தள்ளி போகும்போது ஏன் எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு கேட்டால், ஏதோ வழக்கு இருக்குது, அந்த வழக்குனால தான் எக்ஸாம் தள்ளி போயிருக்குன்னு. அப்புறம் நானும் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், மறுபடியும் வழக்குன்னாங்க. என்ன தான் வழக்குங்கன்னு, அதெல்லாம் தெரியலங்க, வழக்கு போட்டிருக்காங்க, நல்லா கொஞ்சம் தள்ளி போவான்னு. அப்புறம் 100 ஆஃபீஸர் வந்தார். ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அந்த திட்டத்துக்கு வந்து 2006ஆம் ஆண்டு மதுரை சேர்ந்த ஆதி சிவாச்சாரிய நல்ல சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம், தமிழ்நாடு பிராமண சங்கம் போன்றவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் கோயில் கருவறையில் சாமி சிலையை தொட்டு பூஜை பண்ணக்கூடாது, பரம்பரையாக நாங்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த வழக்கு போகிறதுனால எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அப்போ இந்த கேஸ் வந்து கடவுளுக்கும் அர்ச்சகருக்கும் சாமிக்கும் இடையில ஒரு கேஸாக மாறுது. ஆமாம். அப்போ நாங்கள் வந்து கருவறையில் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சாதியை சேர்ந்த பார்ப்பனர்கள் மட்டுமே பூஜை பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு எக்ஸாம் வைக்கிறாங்க. மறுபடியும் எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாமில் எழுதணும், பாஸ் பண்ணோம். எல்லாருமே பாஸ், 207 மாணவர்களுமே பாஸ் ஆகிட்டோம், தகுதி பெற்றோம். இன்டர்வியூ வச்சாங்க, செய்முறை பயிற்சி வச்சாங்க. செய்முறை பயிற்சியில் எல்லோரும் தகுதி ஆகிட்டோம். எல்லாமே முடிஞ்சு அப்புறம் தீட்சை வாங்கினோம். முறையாக ஒரு ஆகமத்தில் தீட்சை வாங்கி தான் பூஜை பண்ணணும். தீட்சை வாங்கி எல்லா தீட்சையும் வாங்கணும். வாங்கிட்டு ஒரு ஆகம கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கான அனைத்து தகுதிகளும் நாங்கள் முழுமை பெற்று இன்றைக்கி தகுதியோடு இருக்கிறோம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து தீட்சை பெற்ற ஒரு அர்ச்சகர். ஆமாம். அப்போது இந்த தீட்சை பெற்ற முறையாக ஒரு ஆகம கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு இன்றைக்கி 207 மாணவர்களும் தகுதியாக உள்ளார்கள். அப்போ நாங்கள் தகுதியாகன்ட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்த அப்புறம் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரல. ஏன் வரல அப்படின்னா, மறுபடியும் அது கேஸ் பிரச்சனை தான். கேஸ் போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள், வரும் நாங்கள் வரல. அதன் பிறகு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜு வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. ஏன் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா, நான் வந்து பயிற்சி முடித்த உடனே போய் எல்லா அரசியல் கட்சியும் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ எல்லா அரசியல் கட்சினா திமுக, திக, அதிமுக, விசிக, மதிமுக, நாம் தமிழர் போன்ற எல்லா, அதே மாதிரி பாஜக, இந்து முன்னணி போன்ற எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து நான் பேசினேன். அப்போ நான் ஒவ்வொரு கட்சியாக வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகுது, தள்ளி போட அப்புறம் எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து இதை கண்டுக்கல. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், உடனே அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களை போய் சந்திக்கிறேன். மாணவர்கள் எல்லோரும் போயிட்டு சந்திக்கிறோம். ஐயா அது மாதிரி முடிஞ்சிச்சு, எக்ஸாம் எழுதிட்டோம், ரிசல்ட் வந்துச்சு, சர்டிஃபிகேட் வரல, சீக்கிரம் வேலை போடுவீங்கன்னு சொன்னீங்க, வேலையே வரல, என்னதாங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது தெரியல, அதான் நீங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதனால் சுப்ரீம் கோர்ட் கேஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு பணியாணை செஞ்சுருவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணார், நல்லா பார்த்துக்கிட்டாப்புல. அதன் பிறகு உடனே நான் போய் கலைஞரை போய் பார்க்குறேன்.
கலைஞர் வந்து போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஒரே வார்த்தை தான் சொன்னார். தம்பி, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குங்க. அந்த வழக்கு வந்து என்ன வழக்குன்னா, ஆகமம்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகமத்தில் இந்த சாதியை தவிர வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அதனால் அந்த வழக்கு இருக்குது. அந்த வழக்கை முடிச்சுட்டு என்னுடைய உயிர் இருக்கிற வரை நான் பணி நியமனம் செய்யாமல் சாக மாட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த ஆட்சி நானோ என்னுடைய பதவியில் இருக்கிற அடுத்த யார் வராங்களோ கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை வந்து வீணடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணியானை கண்டிப்பாக நான் போடுவேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார் தமிழ் கலைஞர். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 10 டைமாவது இல்லை ஒரு 5-6 டைமாவது கலைஞரை நான் பார்த்துருவோம். நாங்கள் எல்லா மாணவர்களும் போனால், தம்பி அதான்ப்பா சொல்லிட்டேனேப்பா, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து என்ன சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுறது. அதாவது இன்னும் கொஞ்சம் எங்களை வந்து அதிகமாக படிங்க, நிறைய செய்யுங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக பண்ணுங்கள், பெரிய பெரிய கோயில்கள்லாம் நீங்கள் போய் கும்பாபிஷேகத்துக்கு ஆர்டர் வாங்கி செஞ்சு அதை பிரபலப்படுத்துங்க, எங்களை வந்து என்கரேஜ் பண்ணார். இன்னும் நிறைய விஷயங்கள் படிங்க, தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க ஐயா, நாங்கள் அதை பண்ணுறோம். டிஎம்கே ஆட்சி முடித்தோடனே ஏடிஎம்கேல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள போய் பார்த்தோம். அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அப்பாயின்மெண்ட்டே ஃபஸ்ட்டு கொடுக்கல, பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்போ இருந்த அமைச்சர்களில் போய் சந்திக்கிறோம், யாருமே அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. பொதுவான அமைச்சர்கள் அப்போ இருந்த ஏடிஎம்கேலேருந்து யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சிது அம்மையார் ஜெயலலிதாவை பார்க்க. அப்போ நான் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது நான் என்ன மட்டும் தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டோடனே போனேன். போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு அனைத்து சாதி அர்ச்சகர்களாம் அந்த திட்டத்து மூலமாக நான் படிச்சிருக்கிறேங்க. எங்களை வந்து பணியாணை செய்கிறதுக்கு இன்னும் செய்யலை, ஏதோ கேஸ் இருக்குன்றாங்க, எங்களுக்கு புரியல என்னான்ட்டு. கலைஞர் ஐயா போய் பார்த்தோம், முதலமைச்சர் அவரை போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஆகமாக ஏதோ சொல்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு வந்து புரியல என்னன்றது. எங்களுக்கு சீக்கிரம் வழக்கு முடிச்சுட்டு எங்களுக்கு பணியாணை மட்டும் ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற கோயில்களில் எங்களுக்கு பணியாணை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவங்க தொழில் அவங்க தான் செய்யணும், இதெல்லாம் வந்து தப்பு, இது வந்து நாங்கள் வந்து கலைஞர் தான் படிக்க வச்சார், நாங்கள் படிக்க வைக்கல, நீங்கள் போய் கலைஞரை கேளுங்க, என்ன கேட்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு சிஎம் ஒரு தமிழ்நாட்டுடைய சிஎம், நீங்கள் வந்து யார் உங்களை படிக்க வச்சாங்களோ அவங்கள போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க, என்னுடைய பொறுப்பு கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு நான் கேட்கும்போது சுற்றி கன் வச்சு என்னை வந்து திரும்பிட்டாங்க. எனக்கு என்னென்னா, உள்ளே போனானே எனக்கு அந்த ஒரு அடுத்த 2 செகண்டு நான் அவ்வளோதான், ஆள் கோவிந்தா, ஸ்பாட்டில் அவ்வளோ முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். உடனே என்னை தர நான் மறுபடியும் என்ன பண்ணேன், அம்மா நீங்கள் கவர்மெண்ட்டு தாம்மா பொறுப்பு அப்படின்னு சொன்னோடனே என்னை தரன்னு இழுத்து வந்து வெளில தூக்கி போட்டாங்க. தோட்டோன்னே நான் மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே விடலை, பிடிச்சி என்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்னை கூட்டின்னு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு பஸ் ஏற்ற வச்சுட்டு நான் உள்ளே வந்தானே. இது சாதி தீண்டாமைக்கான போராட்டம் செய்யணும் அப்படின்னு சொன்ன திரும்ப அவர்களையும் பார்த்தேன். விசிக தலைவர் அவரும் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு சனாதன அடிப்படையில் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குது, இது எல்லோரும் சமமாக கோவிலில் பூஜை பண்ணணும், அதுக்காக நம்ம உறுதியாக இன்னும் போராடணும், அதுக்கு வந்து நாங்கள் ஏன்னா முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு இறையாண்மை மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் இது ஒரு கோரிக்கையை வச்சு பேசி அதை வந்து வெளியில் கொண்டு வந்து பேசினார் அவர். அதன் பிறகு எல்லா சீமானை பார்த்தேன். சீமான் வந்து என்ன சொன்னார்னா, அப்போ ஜெயிலில் இருந்தார், வேலூர் ஜெயிலில் போய் தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து பார்க்கலாம்ப்பா, நான் வெளியில் வந்துடுவேன், வெளில வந்துட்டு என்னன்றதை நான் பார்ப்போம், செய்யலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னார். அப்புறம் வெளியில் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி பார்க்கும்போது என்ன சொன்னான்னா, பொறுமையாக இருப்பா, அவசரப்படாத, எல்லாத்தையும் உடனேலாம் பண்ண முடியாது, நான் பேசிட்டு சொல்கிறேன், நாங்கள் கட்சியில் பேசிட்டு தான் சொல்கிறேன். சரிங்க, அதை வந்து அடுத்த கட்ட நகர்ந்து அதான் செய்யணும், எல்லோரும் நடுத்தரில் நிற்கிறாங்க, ஏதாவது ஒரு இயக்கம் மாதிரி ஏதாவது ஒன்று அதை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், பார்ப்பப்பா, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, அவங்க தொழில் அவங்க தான்ப்பா செய்யணும், எல்லா தொழிலும் அவங்க வந்து எல்லாத்துலேயும் போய் நம்ம மூக்க நுழையக்கூடாது. யார்? சீமான் சொல்கிறார். ஓ, எல்லார் தொழிலும் அவங்க செய்கிறாங்க, அதில் வந்து தமிழில் பூஜை பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது அவங்க பண்ணட்டும், என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் எல்லா சாதியினரும் கோயிலில் போகிறத விட தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, பார்ப்பனர்களே வந்து தமிழில் பூஜை பண்ண, தமிழில் தான் பண்ணணும். அப்போ நாங்கள் வந்து போகக்கூடாதா? நானும் தமிழன் தானே, அப்போ நானும் உள்ளே போகக்கூடாதா? அப்போ வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, வேற ஒரு மாணவர் போய் பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்காரு,
அப்புறம் அதை விட்டோம். அதுக்கப்புறம் இது அப்போ அவர் மொழியை மட்டும் முன்னிறுத்துறாரு, ஆமாம், மொழியை மட்டும் தீண்டாமை ஒழிப்பை முன்னிறுத்தல, முன்னிறுத்தி அப்போ பேசலை. அப்ப பேசல. அப்பயே என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது அவருடைய கருத்து இப்படி தான் இருந்தது. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, டைஃபி எல்லா கட்சியும் பார்க்கும்போது அவங்களும் வந்து கண்டிப்பாக போராடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்துன்னு சொல்கிற அமைப்புகள், கட்சிகளை போய் பார்த்தோம். பிஜேபி போய் பார்த்தோம். பிஜேபி அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அப்போ போய் பார்க்கும்போது மயிலாப்பூர்ல ஆமாம், மேலத்தில் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், அம்மா இந்த மாதிரி படிச்சிருக்கிறோம், ஏதாவது ஒன்று செய்யுங்க, இந்த மாதிரி நடுத்தரில் நிற்கிறோம், வாழ்வாதாரமே இல்லை, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம். கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தொழில் அவங்க தான்மா செய்யணும், இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிட்டோம் சரியா, நீங்கள் வந்து கிராமப்புற கோயிலில் காரியாத்தா, மாரியாத்தா, முண்டக்கன்னியம்மன், இந்த மாதிரி வந்து கருப்புசாமி, இந்த மாதிரி கோயில்களில் போய் மதுரை வீரன், இந்த மாதிரி கோயில்களில் நீங்கள் பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி ஆகமம் இருக்கிற கோயில்களில் நீங்கள் போக முடியாது. இது வந்து பரம்பரையாக இருக்கிற பூஜை பண்ணுற ஒரு முறை, இதில் போய் நம்ம மாற்றக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து அரசு படிக்க வச்சது, அரசு என்ன சொல்லிச்சுன்னா, ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயிலில் தான் நாங்கள் பணியமர்த்துவோம், அதுக்காக தான் இந்த திட்டத்தில் படிக்க வச்சுருக்கோம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய கோயில்களிலும் உங்களை பணியமர்த்துவோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, ஆனால் இப்போ ஏடிஎம்கே தான் இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, இந்து முன்னணி கட்டுப்பாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது, இந்த மாதிரி கிராமப்புற கோயில், அந்த மாதிரி கோயில்களில் உங்களை பணியமர்த்துகிறோம், அதுக்கு வந்து நான் ராமகோபாலன்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு இந்து சமய அறநிலையத்துறை அடிப்படையில் இருக்கிற கோயில்களில், பெரிய கோயில்களில் எங்களை பணியமர்த்துகிறோம், அதான் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன். இல்லைப்பா, அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. சரிங்க மேடம்ட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து உடனே ராமகோபாலன், இந்து முன்னணி ராமகோபாலன் அவர்களை போய் சந்திக்கும் போது நான் போய், ஐயா வணக்கம், இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கிறேன், அனைத்து சாதி ஆட்சி இந்த மாதிரி தகுதியாக இருக்கணும், இந்த மாதிரி நடுத்தரில் நிற்கிறோம் எல்லாருமே, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. அதே மாதிரி அவர் சொன்னது அதே தான் சொன்னார். கிராமப்புற கோயில்கள் தான்ப்பா நீ உள்ளே போகணும், மற்ற சாதியினர் வந்து அங்கே தான் பூஜை பண்ணணும், பெரிய கோயிலில் ஆகமம் இருக்கிற கோயில்களில் பார்ப்பனர்கள் மட்டும் தான் பூஜை பண்ணணும், அதுதான் வந்து காலங்காலமாக இருக்கிற மனு தர்மத்தாலையும் சனாதன அடிப்படையில் நம்மளுடைய இந்து மதத்தின் அடிப்படையிலையும் சமமாக எல்லாரும் பார்க்குற இது வந்து அவங்க தான் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்குது, நீங்களாம் பண்ண முடியாது, அது வந்து அவங்க தான் பண்ணணும், அதனால் நீங்கள் வந்து அதிலலாம் போகக்கூடாது, என் கட்டுப்பாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது, அந்த கோயிலில் நான் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் தரேன், 207 பேருக்குமே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து இது பண்ணி, அதுவும் சிஎம் கையால் கூட நான் கொடுத்துட்றேன். யார் அப்போ இருந்த அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலையும் நான் வந்து வாங்கி ரெடி பண்ணி நானே கொடுக்குறேன், நீங்கள் இதை சொல்கிறது ராமகோபாலன் சொல்கிறேன், நான் வந்து இது பண்ணுறேன், நீங்கள் வந்து பெரிய கோயில் போகிறோன்னு, இந்த ஆகம கோயில்களில் போகணுன்றது நீங்கள் நினைக்காதீங்க, அது தப்பு, அதெல்லாம் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா உங்கள் உயிருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய மொத்த இதுக்குமே பிரச்சனையாகவும் பார்த்துங்க அப்படின்னு சொன்னார். இது அட்வைஸா இல்லை மிரட்டலா? அதான் தெரியல. ஓகே. அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், வந்துட்டு அப்புறம் முருகன் வந்தார் பிஜேபியில். அப்போ அவரையும் பார்த்து சொன்னோம், அவரும் அதான் சொன்னார், அவங்க தொழில் அவங்க தான்மா செய்யணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, பார்த்துக்குப்பா, இதெல்லாம் வந்து பண்ணனா வேறு மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு இனிமேல் பார்த்துருங்க, ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாராம். அட்வைஸ். இப்போ முருகன் என்ன வேலை செய்கிறாரு? இல்லை, இப்போ அவங்க ஜாதிக்கு ஒரு தொழில் இருக்கா, தான் பண்ணோம் அப்படின்னா, முருகன் இப்போ என்ன வேலை செய்கிறாரு? மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. அது அவர் வேலை இல்லைல்ல? அவர் வேலை கிடையாது. ஆனால் அவர் இவங்கெல்லாம் ஆகமத்தை உடைச்சிட்டு வராங்க, ஜாதியை உடைச்சிட்டு வெளியே வராங்க, ஆனால் வந்து நீங்கள் ஜாதியை உடைச்சிட்டு வெளியே வந்து கடவுளோட ஐக்கியமாக கூடாதா? அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன, எனக்கு அப்போ சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ தகுதி இருந்தாலும் நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படின்னு நான் அப்போ உணர்ந்தேன். எனக்கு கேள்விக்குறி என்னென்னா, நம்ம ஏன்டா படித்தோம், இந்த திட்டத்துக்கு ஏன்டா வந்தோம் அப்படின்ற அதை தள்ளதுக்கு காரணம் இவங்க தான். நாங்கள் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக இருந்ததை அந்த நம்பிக்கையை சிதைச்சது இந்துன்னு சொல்கிற அமைப்புகள் இவர்கள் தான். ஆனால் இந்து அல்லாத சாதியை சேர்ந்த இந்து அல்லாத அமைப்புகளான பெரியார் அமைப்போ, அம்பேத்கர் அமைப்போ, இல்லை கம்யூனிஸ்ட் அமைப்போ, இவர்கள் தான் எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களை வந்து கொண்டு போய் அடுத்த கட்ட பணிகளுக்கு, அடுத்த கட்ட போராட்டத்துக்கு முன்னெடுத்தவங்க அவங்க தான். அப்போ இப்போது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்த்தாச்சு. பார்த்த அப்புறம் நாங்கள் வந்து போய் இவரை போய் எல்லா பத்திரிகையிலையும் பேட்டி கொடுத்தப்போ டெகல்கான்ற புலனாய்வு பத்திரிக்கை, அதெல்லாம் நான் பேட்டி கொடுக்குறேன். பேட்டி கொடுக்கும்போது என் பேர் போட வேண்டாம், நீங்கள் பொதுவாக போடுங்க, எனக்கு ஏதோ நடுவில் அப்போலேருந்து பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஒரு இதுவாக இருக்குது, கூட யாரும் இல்லை, நம்ம எதாவது மாட்டிக்குவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு
அதனால் பேர் இல்லாமல் விடுங்க, இன்டர்வியூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் போட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டாங்க, என்னென்ன படிச்சிங்க போனீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எழுதினாங்க. அதில் அவங்க ரிசர்ச் பண்ணி பெரிய கட்டுரையாகவே அதை எழுதினாங்க. எழுதும்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேவாரம் திருவாசகம் திருச்சிற்றம்பலை மேடையில் ஏறி பாடுவதற்கு ஆறுமுகசாமி அவர்களை பல போராட்டங்களை முன்னெடுத்து அதை அரசுடைமையாக்கின ஒரு அமைப்பு மக்கள் உரிமை பாதுகாப்பும் என்ற அமைப்பு. அந்த அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜு வாஞ்சிநாதன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்குக்காக டெல்லி போனாங்க, சிதம்பரம் கோயில் வழக்குக்காக. அப்போ டகல்கான்ற பத்திரிக்கை அவர்களை தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நீங்கள் அரசுடைமையாக்குனீங்க, தேவாரம் திருவாசம் பாடுறதுக்காக போராட்டம் பண்ணி அவரை பாட வச்சிங்க, ஆனால் இந்த மாணவர்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க, என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போது வழக்கறிஞர் ராஜு வாஞ்சிநாதன், அப்புறம் மக்கள் கலை இலக்கிய கழக அமைப்பில் அப்போ இருந்த மருதையன், காளியப்பன், கோவன் போன்ற நிறைய பேர் உள்ள நிறைய தோழர்கள், பேர் சொல்ல முடியாத தோழர்கள் எல்லாருமே இதை ஆதரித்து என்கிட்ட பேசினாங்க. இதை என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பயிற்சி முடிச்சவங்க இந்த மாதிரி கிடைக்கல போகலான்னு. அப்போ மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் வழக்கறிஞர்கள் அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைச்சு சங்கமாக திரட்டினாங்க. அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் தமிழ்நாடுன்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் நியமித்து அதில் சங்கத்துடைய தலைவராக நான் நிற்கிறேன். அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அந்த வழக்கை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி வழக்கறிஞர் ராஜு வாஞ்சிநாதன் போன்றவர்கள் கேட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாதுங்க, ஏதோ ஆகமும் ஏதோ தப்பு இருக்குன்றாங்க, ஏதோ சொல்கிறாங்க, முழுமையான விளக்கம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மற்ற சாதியை சேர்ந்த அர்ச்சகர்கள் யாருமே போய் கருவறையில் தொட்டு பூஜை பண்ணக்கூடாது, பார்ப்பனர்கள் மட்டும் தான் பூஜை பண்ணணும், சாமி சிலையில் தீட்டு போட்டுரும், கோயில் புனித தன்மை கெட்டுரும், கோயில் இடிஞ்சு விழுந்துடும், அதனால் நீங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது, இது பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த ஆதி சிவாச்சாரிய சங்கம், தமிழ்நாடு பிராமண சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம் போன்ற எல்லா பிராமண சங்கமும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க, ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நீங்கள் தான் போய் நிற்கணும், நீங்கள் தான் அந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆகி உங்களுடைய வாதங்களை முன்வைக்கணும், நீங்கள் தான் முதல் பாதிக்கப்பட்ட நபர், நீங்கள் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பேரில் இம்ப்ளீட் போட்டு அந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆகணும். இது வழக்குடைய ஃபஸ்ட்டு இம்ப்ளீட் ஆகிருக்கிறது. இந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த கட்டமாக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம், உண்ணாவிரத போராட்டம் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தெற்கு வீதியில் நடக்குது. அப்போ போகிற அர்ச்சகர்கள் தீட்சகர்கள் நிறைய பேர் அது இது பேசுனானுங்க, உள்ள விடலை. அதான் இதெல்லாம் இது சின்னத்துக்கு இந்த தேலம் போராட்டம் பண்ணுறானுங்க அப்படின்னு பேசிட்டு போகிறானுங்க. அப்புறம் எல்லாரையும் ஆதரித்து எனக்கு ஆறுமுகசாமி, அப்போ இருந்த எடிஎம் காட்சியில் இருந்த இந்து சமய அறநிலையத்துறை வி சாமிநாதன் அவர்கள், அப்புறம் ராஜு வாஞ்சிநாதன், அங்கே இருக்க தோழர்கள் எல்லாருமே என்னை ஆதரித்து எங்களுக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் பேசினாங்க. மாணவர்கள் நிறைய பேர் பேசினாங்க. அதன் பிறகு 2010, இது நான் சொல்கிறது 2010 செப்டம்பர் 17, அதுதான் வரலாற்றில் நான் வெளிப்படையாக வெளியில் வந்தது. 2010 செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பெரியார் சிலைக்கு மாலை போடணும்னு எனக்கு தான் தோணுச்சு, வேறு யாரும் எனக்கு சொல்லலை. பெரியார்ன்ற கடவுள், நான் கடவுளாக தான் அவரை பார்க்குறேன். நம்மளுக்கான அறிவு, நம்மளுக்கான உணர்வை ஊட்டிய, நம்மளுக்கு படிக்க வச்சு இன்னைக்கு அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அப்படின்னு நான் இவ்வளோ தகுதியாக இருக்கிறேன், ஒரு ஆகம கோயிலில் பூஜை பண்ணுற அளவு தகுதி உருவாக்கி கொடுத்து பெரியார். அவருடைய போட்ட கல் தான் இன்னைக்கு நான் உருவாகி இருக்கிறேன். திராவிட இயக்கத்தின் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட அந்த கல் தான் இன்னைக்கு நான் அர்ச்சகராக இருக்கிறேன். அப்போ ஏன் நான் பெரியாருக்கு நான் மாலைப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, நைட்லாம் தோணுச்சு. அப்போ நான் அதை பண்ணணும், காலையில் செய்யணும் அப்படின்றனால நைட் உட்கார வச்சு நோட்டீஸை ரெடி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக 6 பெரிய கோயில்கள்லேயும் நோட்டீஸை விநியோகிச்சோம், பிரச்சாரம் பண்ணோம். அன்னைக்கு காலையில் செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள், அர்ச்சகர் உடையோடு போய் மாலை போட்டேன். பெரியார் போட்ட அடுத்த 10 நிமிடத்தில் உலகம் ஃபுல்லாக எல்லா மீடியாக்கள்லையும் அந்த புகைப்படம் வந்தது. ஏன்டா இப்படி வந்துச்சுன்னு யோசிச்சேன். எனக்கே தெரியல, நம்ம என்ன பண்ணோம், பெருசாக ஒன்றுமே பண்ணலையே, மாலை தானே போட்டோம், இதுக்கே இவ்வளோ எல்லாரும் பேசுகிறாங்க, ஏன் இப்படி நடக்குது? போட்டால் பெரிய சிலைக்கு மாலை போட்டாங்க. ஒரு பக்கம் எனக்கு கண்ணாமுன்னா அசிங்கமாக திட்டி ஒரு பதிவு, ஒரு பக்கம் எல்லாரும் பாராட்டி ஒரு பதிவு. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.